Hello investors, welcome to Investor Mind Voice. Today 12th September market update பார்த்துருவோம். First content summary first today market trends அதுக்கான reason பார்த்துருவோம். Second one world market data பார்த்துருவோம். Third one market indices and sector indices. Fourth one top gainers, top losers, 1 year high. Today அதிகப்படியான வால்யூமான ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்துருவோம். Fifth one FA and DA data பார்த்துருவோம். Sixth one பார்த்தீங்கன்னா IPO மெயின் போர்டு SME IPO அப்ளை பண்ணுறது எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை பற்றி பார்த்துருவோம். Seventh one டுடே மார்க்கெட்டுடைய டாப் நியூஸஸ் அண்ட் ஸ்டாக் பிக்கிங் ஆஃப் த டே. இன்றைக்கி ஒரு சில ப்ரோக்கர்ஸ்லாம் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்துருவோம். 8th one நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோடைய 15th செப்டம்பர் மண்டே பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே ஃப்ரைடேவா அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக நம்ம மார்க்கெட்டு ஃப்ரைடே வந்தாலே ஃப்ரைடே மாரி வறுத்து எடுத்து ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். பட் இன்றைக்கி எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கான ரீசன்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா யூஎஸ் அண்ட் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டிங்கில் இருக்குது. அவங்களும் மேலே போன காரணமாக நம்ம மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. ரெண்டாவது பார்த்தோன்னா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வந்து அவங்க பையிங் பண்ணுற ஒரு லெவலில் வந்தது காரணமாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங், ஐடி, ஆட்டோ செக்டர் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூமெண்ட்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் டேட்டாஸ் பார்க்கும்போது ஜிடிபி ஆகட்டும், பிஎம்ஐ, டேக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. 5th ஒன் நம்ம கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசி ஆகட்டும், இல்லை அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட், ரீஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து செக்டாருக்கும் சரி பீப்புள்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற காரணத்தால் நம்ம மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. நீங்கள் நிஃப்டி பார்த்தோன்னா 108 பாயிண்ட் பாசிட்டிவ், 25,114 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. நம்ம சென்செக்ஸ் 355 பாயிண்ட் பாசிட்டிவ், 81,900 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் டேட்டா பார்த்துருவோம். அமெரிக்கன் மார்க்கெட்டான டவ், S&P, நாஸ்டாக் இந்த 3 இண்டிசஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. அதுவும் டவ் 30 பார்த்தா நியரஸ்ட்டாக 1% மேலே பாசிட்டிவ் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. ஜப்பானுடைய மார்க்கெட் ஆகட்டும், ஹாங்காங்கு ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் தான். சைனா மார்க்கெட் மட்டும் தான் நெகட்டிவ் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. நம்ம மார்க்கெட்டும் பார்த்தோன்னா பாசிட்டிவ் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. அடுத்து US டாலர் இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு பாசிட்டிவ் தான். பட் லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக தொடர்ந்து வந்து நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன் டாலர் யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ், பட் ஒரு ஹால் டைம்லேருந்து தொடர்ந்து வந்து கீழே போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. கோல்டு, சில்வர், காப்பர், கூட இன்றைக்கி எல்லாமே ஒரு பாசிட்டிவ். அதுவும் பார்த்தோன்னா சில்வர் இன்றைக்கி வந்து நியரஸ்ட்டாக 2% மேலே ஆஃப்டர்நூன் ட்ரேட் ஆயிடுச்சு. பட் க்ளோசிங் ஆகும்போது 1.58% பாசிட்டிவ். ஸோ கோல்டை விட சில்வர் வந்து ஒரு லாஸ்ட் 1 இயராக க்ரோத் வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து காப்பரும் நிறைய பேர் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் காப்பரில் ETF மியூச்சுவல் ஃபண்டே கிடையாது, பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து காப்பர் சார்ந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதுக்கடுத்து காப்பருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ETF கொண்டு வரலான்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நேச்சுரல் கேஸ் ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. கிரிப்டோ கரன்சி அப்டேட் பார்த்துருவோம். நம்ம டாப் 5 காயின்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு டாப் 5 ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பிட்காயின் 1,14,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தோன்னா 1,09,000 14,000 தொடர்ந்து ஒரு $5,000 கிட்ட மேலே ஏறி இருக்குது. எத்திரியம் பார்த்தீங்கன்னா $4,512 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. XRP பார்த்தீங்கன்னா $3 மேலேயும், USDT பார்த்தீங்கன்னா $1 மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சொலானா பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக இப்போ வந்து $230 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா BNP தான் வந்து 5வது இடத்துல இருந்தது. பட் சொலானா வந்து அதை பீட் பண்ணி இப்போ 5,000 சொலானா வந்திருக்காங்க. டுடே மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். செக்டர் இண்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே வந்து எல்லாமே டாப்பில் போனோம். எல்லாமே இன்றைக்கி ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. செக்டர் இண்டிசஸ்னு பார்க்கும்போது இன்றைக்கி குறிப்பாக வந்து FMCG, மீடியா அண்ட் BSE பேங்க் இந்த 3 இண்டிசஸ் மட்டும்தான் நெகட்டிவ். மற்ற எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லும்போது நிஃப்டி CPSE பார்த்தீங்கன்னா 1% மேலே ட்ரேட் ஆகிருக்கு. இது மட்டும் தான் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிருக்கு. டுடே டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், 1 இயர் ஹை அதிகப்படியாக வால்யூமான ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்துருவோம். டுடே டாப் கெய்னர்ஸில் JM ஆட்டோ நியரஸ்ட்டாக 13% மேலே, இந்துஸ்தான் காப்பர் நியரஸ்ட்டாக 12% மேலே, GMDC பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக 10% மேலே, கார்டர் ரீச் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஒரு 9% மேலே, எம்டாக் டெக்னாலஜி நியரஸ்ட்டாக ஒரு 9% மேலே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காப்பர் நிறைய நியூஸில் வரதுனால CG பவர் ஆகட்டும், இந்துஸ்தான் காப்பர் ஆகட்டும் தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் காப்பர் ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு இப்போதைக்கு நீங்கள் எடுக்கலாம். பட் லாங் டைமுக்கும் காப்பர் வந்து ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டலாக இருக்குது. அதேமாதிரி கார்டன் ரிசர்ச் அண்ட் எம்டாக் ரீசெண்டாக நான் வந்து ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷனில் ரீசெண்டாக வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்தமாரி ரீசெண்டாக நியூஸ் ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் டெம்பரவரி ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஸ்டாக்காக இருக்கும். நீ டுடே டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஃபிலிப்ஸ் நியரஸ்ட்டாக ஒரு 5% மேலே, லீ ட்ராவல்ஸ் டெக்னோ பார்த்தா நியரஸ்ட்டாக 4% மேலே, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நியரஸ்ட்டாக 3% மேலே, ஏர்டெல் ஹாஸ்பிட்டல் நியரஸ்ட்டாக 4% மேலே, நெட்வெப் டெக்னாலஜி நியரஸ்ட்டாக 3% மேலே நெகட்டிவ் ஆகி முடிஞ்சிருக்கு. 1 இயர் ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் பஜாஜ் ஃபினான்ஸு, அலைடு பிளண்டர்ஸ், L&T ஃபினான்ஸு, ஆனந்த் ரதி வெல்ஸ்,
அண்ட் ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங்ஸ் இந்த இதெல்லாம் 1 இயர் ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸு. இன்றைக்கி அதிகப்படியாக வால்யூமான ட்ரேடான ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருவோம். நம்பர் 1 பார்த்தோன்னா வோடஃபோன் இருக்குது, ஜிஎம்ஆர் ஏர்ஃபோர்ஸு, எஸ் பேங்க், இந்துஸ்தான் காப்பரு, அப்புறம் மதர்சன் இருக்குது, ஜேபிஎம் ஆட்டோஸ், அது இல்லாமல் ஓலோ ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் எல்லாமே ரீசெண்டாக பார்த்தோன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு சில ஸ்டாக் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதில் பார்க்கும்போது வோடஃபோன் ஆகட்டும், எஸ் பேங்க்கு, மதர்சன், அதுக்கப்புறம் ஓலோ, இந்த ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ரிப்பீட்டடாக அதிகப்படியான வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்ஸு. டுடே எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட டேட்டாஸ் பார்த்துருவோம். டேட் வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ். ஃபஸ்ட்டு டேட் வைஸ் பார்த்துருவோம். நீங்கள் டுடே 12th செப்டம்பர். நீங்கள் எஃப்ஐஸ் என்ன நினச்சாங்களோ தெரியல, தொடர்ந்து நம்ம அப்பப்போ செல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு நாள் வந்து செல் பண்ணுற மாதிரி செல் பண்ணதன் காரணமாக மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐஸ் பார்த்தோன்னா 129 கோடி நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐஸ் பார்த்தோன்னா 1556 கோடி பை பண்ணியிருக்காங்க. மந்த் வைஸ் பார்க்கும்போது செப்டம்பரில் மட்டும் எஃப்ஐஸ் வந்து 9000 கோடிக்கு மேலே நெட்டாக செல் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐஸ் 27000 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட 3 மடங்கு மேலே அதிகப்படியாக பை பண்ணியும் எந்த ஒரு யூஸும் இல்லை. பட் எஃப்ஐசி ஸ்லைட்லி ஒரு 100 கோடிக்கு மேலே பை பண்ணோன்னே மார்க்கெட்டு மேலே பறந்துருக்கு. இயர் வைஸ் டேட்டா பார்க்கும்போது இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே அவங்க நெட்டாக செல் தான் பண்ணியிருக்காங்க. அவன் டிஐஸ் வந்து 5 லட்சம் கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஸோட டிஐஸ் வந்து 1 மடங்கு அதிகமாக பை பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு யூஸும் இல்லை. இவங்க வந்து ஸ்லைட்லேயே கொஞ்சம் பை பண்ணாலும் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கன்னா, எஃப்ஐஸ் தான் என்றைக்குமே பெரிய ஆள். டுடே ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து மெயின் போர்டு ஐபிஓவில் 3 ஐபிஓமே க்ளோஸ் ஆயிடுச்சு. நீ குறிப்பாக அர்பன் கோட் பார்த்தா நியரஸ்ட்டாக இன்றைக்கி மட்டுமே 46% மேலே லிஸ்டிங் இருக்குது. கண்டிப்பாக அடுத்து மண்டே ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 108 பேருக்கு மேலே அவங்க போட்டி போட்டுக்கிறாங்க. அடுத்து மெயின் போர்டு ஐபிஓவில் அப்கமிங் 2 ஐபிஓ இருக்குது. 2 ஐபிஓமே சொல்லிக்கிற அளவு இதுவரை கிரேமாக இருக்குது, ப்ரீமியம் இல்லை. அடுத்து ஓப்பன் ஆகும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ்எம்இ ஐபிஓவில் பார்த்தோன்னா அடுத்து வந்து ஒரு 2 ஐபிஓ வந்து 15ஆம் தேதி கம்மிங் மண்டே தான் க்ளோஸ் ஆகுது. கண்டிப்பாக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த ஏர் ஃப்ளோ ரயில் டெக்னாலஜி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். 100% மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 65 பேருக்கு மேலே போட்டி போட்டுக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 2,80,000 மேலே அமௌண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஐபிஓ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் செக் பண்ணுறதுக்கான வெப்சைட் ஒரு 8 வெப்சைட் கொடுத்துருக்கேன். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் பேன் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம். மேலும் ஐபிஓடைய டிப்ஸ் எப்படி அப்ளை பண்ணலான்ற ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம ஐபிஓன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நான் கார்டில் இப்போ கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். டுடே மார்க்கெட்டுடைய டாப் நியூஸஸ் பார்த்துருவோம். டாடா கேபிட்டல் ஐபிஓ பார்த்தோன்னா ஜூன் மாதம் பீக்கில் இருந்து கிட்டத்தட்ட 36% கீழே இறங்கியிருக்கு. அதுவும் அன்லிஸ்டட் ஸ்டாக்கில். அதனுடைய அமௌண்ட் பார்த்தோன்னா 1075 இருந்து வெறும் 1785 குறைஞ்சிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்குறது எப்பயுமே ரிஸ்க் தான். அதுக்கு உதாரணம் சொல்லணும், லாஸ்ட்டாக என்எஸ்டிஎல் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா HPCSE இந்த ஃபினான்ஸ் வந்துச்சு. இந்த எல்லா ஸ்டாக்குமே பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து ஒரு டவுனில் தான் இருந்தது. ஸோ அதனால் அன்லிஸ்டட் ஸ்டாக்கில் எப்பவுமே நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்குறது எப்பவுமே ரிஸ்க் தான். பட் அன்லிஸ்டட் எப்படி ஸ்டாக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தால் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து சைனா அண்ட் இந்தியா பார்டரில் வந்து இந்தியா வந்து $3.4 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்து மண்டே வந்ததுக்கப்புறம் ஒரு சில ரயில்வே ஸ்டாக் மேலே போகிறதுனா பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து செபி பார்த்தா ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நேற்று நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஐபிஓ ப்ளஸ் எஃப்ஏ இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து பார்த்தோன்னா 3000% மேலே சிங்கிள் டேவிலே லாபம் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டாக் தான் 8 ஹோல்டிங்ஸ். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் டேவிலே 30% 30 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா ஒரே நாளில் அது 30 லட்சமாக மாறி இருக்கும். பட் இந்த அன்ஃபார்ச்சுனேட் இந்த ஸ்டாக் இந்தியாவில் கிடையாது, யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 3 டேவில் மட்டும் 2/3 மடங்கு அதிகரிச்சுக்கிறோடைய கெயின் வந்து. பட் இந்தியாவில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிலாம் வந்து கீழே போகிறத தவிர எந்த மாதிரி மேலே போக மாறுது. ஸோ நம்மளோட ராசி அந்த மாதிரி. அடுத்த ஒரு டாப் நியூஸஸ் பார்த்தோன்னா நம்ம ருபீஸ் பார்த்தோன்னா US டாலர் அகைன்ஸ்டாக தொடர்ந்து வந்து டவுன் ஆகிட்டு வருது. இது ஒரு நம்ம இந்தியன் ருபீஸுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்து பார்த்தோன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆகஸ்ட் மந்த்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது தொடர்ந்து டவுன் ஆகிட்டு வருது. ஸ்டேட் வைஸ் இதனுடைய இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது கேரளா தான் டாப்பில் இருக்குது நம்பர் 1ல். அதுக்கடுத்து 2வது பார்க்கும்போது கர்நாடகா, 3வது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்தது பஞ்சாப், லாஸ்ட்டாக பார்த்தோன்னா உத்தரகாண்ட். இவங்க எல்லாமே இன்ஃப்ளேஷன் வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டு போகுது. இந்த இன்ஃப்ளேஷன் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நம்ம அத்தியாவசிய பொருட்களான காய்கறியிலிருந்து பருப்பு வகைகள், சமையல் தேவையான அனைத்து பொருட்கள் வந்து ரேட்டு மேலே இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணால் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ரிஃபார்ம்ஸோ ஒரு ரெமடியோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக கொண்டு வரணும். இல்லைனா அந்த இன்ஃப்ளேஷன் அதிகப்படியாக ரேட் ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்தா நம்ம இந்தியாவில் ரியல் எஸ்டேட் செக்டார் எல்லாமே 2029-30 இந்த காலகட்டத்தில் $25 பில்லியன் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குமே சொல்லியிருக்காங்க. அதனோட ஜிடிபி growth-ம் கணிசமாக இது வந்து 30% மேலே சப்போர்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் அப்கமிங் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஸ்டாக்ஸ் மேலே ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டுடே ஸ்டாக் ஃபிக்ஸ் ஆஃப் த டே பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருவோம். நம்ம ராஜேஷ் பல்லியா பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டாக்கு பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. சுமித் பகாடியா ஒரு 5 ஸ்டாக்கு பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. நவாமா பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டாக்கு பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 11 ஸ்டாக்குக்கும் என்னென்ன ஸ்டாக் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். நம்ம ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராஜேஷ் பல்லியா பார்த்தோன்னா வாரி எனர்ஜி, ஜேகே டயர்ஸ் அண்ட் டாடா கெமிக்கல்ஸ் இந்த 3 ஸ்டாக்குக்கும் பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்து ஒரு 3 to 4 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பீக்கில் போகிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காரு.
சுமத் பகாடியா பார்த்தோன்னா ஒரு 5 ஸ்டாக் வந்து பயங்கர ஆக்ஷன் கொடுத்துருக்காரு. அதில் வந்து நம்பர் 1 பார்த்தோன்னா ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ், செகண்ட் வந்து பார்த்தோன்னா கோகுல் அக்ரோ ரிசோர்ஸ், தேர்ட் வந்து பார்த்தோன்னா பாண்டியா ஆக்சரி கெமிக்கல்ஸ், ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா இந்தியா நிப்பான் எலக்ட்ரானிக்ஸ், ஃபிஃப்த் வந்து பார்த்தோன்னா சனாதன் டெக்டைல்ஸ். இந்த 5 ஸ்டாக்கே இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவருடைய டார்கெட் டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதை கன்சிடர் பண்ண வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்து நவாமா பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டாக்கு பயங்கர ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டாக்குமே 39% மேலே போகுன்ற மாதிரி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 ஸ்டாக் எதுன்னு பார்த்தோன்னா நம்பர் 1 HDFC, அவருடைய ஏஎம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நிப்பான் இந்தியா, தேர்ட் வந்து கேஃபின் டெக்னாலஜி. இந்த 3 ஸ்டாக்குமே பார்த்தோன்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ அதனால் இவங்க கொடுத்த பையிங் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே இவங்க ஓன் அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ண முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. டுடே நம்ம சென்செக்ஸ் 81,900 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. மண்டே அப்கமிங் 15th செப்டம்பர் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாம், அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோன்னா 71,021, செகண்ட் சப்போர்ட் பார்த்தோன்னா 70,694 இருக்குது. அவருடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 82,077, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 82,403 இருக்குது. டுடே நம்ம நிஃப்டி 25,114 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. அப்கமிங் மண்டே 15 செப்டம்பர் அதனுடைய ஓப்பனிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,845, ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,746 இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,166, ரெண்டாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,200, மூணாவது ரெசிஸ்டன்ஸ் 25,265 இருக்குது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த நியூஸை பொறுத்து தான் எப்பயுமே இருக்கும். அடுத்து சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தா 2 நாள் லீவ் இருக்குது. ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் ப்ளஸ் வேர்ல்டில் நடக்கிற எல்லா நியூஸஸ் பொறுத்து தான் அடுத்து மண்டே ஓப்பனிங் இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.